மாமா, எங்க அப்பா நிறைய தடவை உங்களை அவமானப்படுத்தியிருக்காரு, புண்படுத்தியிருக்காரு. ஆனா அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்களோ அத்தையோ அது என்கிட்ட காமிச்சுக்கிட்டதே கிடையாது. ஒருவேளை நீங்களும் என்கிட்ட கடுமையா நடந்திருந்தீங்கன்னா உங்களையும் நான் மற்றவங்கள மாதிரி சாதாரணமா தான் நினைச்சிருப்பேன் மாமா. என் அப்பா உங்ககிட்ட எவ்வளோ கோவமா நடந்துக்கிட்டாலும் நீங்க என்கிட்ட அன்பா மட்டும்தான் நடந்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் மாமா. சாப்பிடுங்க மாமா. தனக்கு கெடுதல் பண்றவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனுஷங்க இருக்கிறதுனால தான் இந்த நாட்டுல மழையே வருதுன்னு என் பாட்டி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மாமா நீங்களும் நடந்துக்கிறீங்க. பரவாயில்லையே, நீ நல்லா பேசுறம்மா. சாப்பிடுங்க மாமா. மீனா, நீ கொடுக்கறியா? நான் வேணா அப்பா கூட்டி விடுறேன். இருக்கட்டும் சக்தி, நானே மாமா கூட்டி விடுறேன். சக்தி, உன்னை பார்க்க வேலு வந்திருக்காரு. என்னது, வேலு வந்திருக்கானா? சக்தி, நீ அண்ணன் கிட்ட போய் பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். சாப்பிடுங்க. சக்தி, மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருமா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். வா சக்தி, இப்படி வந்து உட்காரு. இருக்கட்டும் பாட்டி, என்ன விஷயம் சொல்லு. என்ன சக்தி, வீட்டுக்கு வந்த மாப்பிளைய வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம என்ன விஷயம் சொல்லுங்கன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கேக்குற? முதல்ல வந்து உட்காரு. இருக்கட்டும் பாட்டி, உன்னதான் கேக்குறேன், என்ன விஷயமா வந்த? சக்தி, உனக்கு என் மேல கோவம் இன்னும் குறையலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மாமா எப்படி இருக்காரு? எங்க அப்பா நல்லாதான் இருக்காரு. நாங்க அவரை நல்லபடியா பாத்துக்கிறோம். நான் ஒரு தடவை மாமாவை பார்க்கணும்.